ஹலோ கேமர்ஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. நீங்கள் பார்த்துக்கிறது உங்கள் டாபிக் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் GTA Vice City அப்படின்ற கேமோட முழு கதை விளக்கத்தை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது பட்டி தொட்டி வரைக்கும் ஃபேமஸான கேமு. ஸோ ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமுனா இதுதான் வைஸ் சிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேருக்கு சைல்ட்ஹுட் ஃபேவரட் கேமு. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேம் இது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை கம்ப்ளீட்டும் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் என்ன கதைன்னு வந்து தெரியாது நிறைய பேருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேமோட ஃபுல் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாகவும் அதே மாதிரி வந்து தெளிவாகவும் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ கேமோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சன்னி ஃபெராரின்ற ஒருத்தவங்க வந்து பேசுகிறத காட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்த் வைஸ் சிட்டியில் இருக்க ஒரு பெரிய பணக்கார குடும்பம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊரில் ஒரு நல்ல பேர் இருக்குது, இவங்க ட்ரக் பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. பட் இவங்க வந்து கேங்ஸ்டர்ஸ் தான். ஸோ ஃபெராரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரக் பிஸ்னஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் வைஸ் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து இல்லாத குற்றங்களும் இல்லை, குற்றவாளிகளும் இல்லை. அங்கே நம்ம ட்ரக் பிஸ்னஸ் பண்ணால் பயங்கரமாக லாபம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபெராரி குடும்பத்தில் இருக்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒருத்தன் இந்த மாதிரி நம்ம ட்ரக் பிஸ்னஸ் இது வரைக்கும் தொட்டு கூட பார்த்ததில்ல, இப்போ நம்ம அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு தான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. நான் வந்து டாமி இறக்க போகிறேன், அவன் எல்லா வேலையும் பார்த்துப்பான். நம்ம ஒரு மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணால் போதும், நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். என்ன நம்புங்க, கண்டிப்பாக நம்ம லாபம் பார்க்கணும் இந்த பிஸ்னஸில் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ அந்த சீனை அப்படியே கட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தா எஸ்கோபார் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், வைஸ் சிட்டியில் இருக்க ஏர்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறார். அதாவது டாம் வெசிட்டி வந்து பார்த்திங்கன்னா வராரு அவங்க ஆளுங்க கூட. இந்த பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்கவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாயர். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா லாயர் வந்து இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிற இடத்துல ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. 2 பேர் வருவாங்க. ஒருத்தன் ஹெலிகாப்டர் ஓடிட்டு வருவான், இன்னொருத்தன் வந்து பார்த்திங்கன்னா போட்டிட்டு தூக்கின்னு வந்துடுவான் டீல் பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிற இடத்த பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவன் போகிற இடத்துல லாயர் சொன்ன மாதிரி ஹெலிகாப்டரில் வராங்க 2 பேர். ஸோ ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா பொட்டியில் ட்ரக்ஸோடு வருவான், இன்னொருத்தன் வந்து ஹெலிகாப்டர் ஓடின்னு தான் 2 பேர் தான் வருவாங்க நம்ம கணக்குப்படி. ஸோ போயிட்டு நல்லபடியாக டீல் முடிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லி அனுப்புகிறாரு இவங்கள. ஸோ டாமியும் வந்து பார்த்திங்கன்னா லாயர் பேச்சை கேட்டு அப்படியே இறங்கி போகிறான் அவங்க ஆள் கூட. ஸோ எதிர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் எடுத்து வரான் 2 பொட்டி நிறைய. ஸோ 2 பேரும் க்ளோஸாக போகிறாங்க டீல் பேசுறதுக்கு. அதே சமயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருன்னே தெரியாது ஒரு 3 பேர். இவங்க யார் என்னன்னு தெரியல. ஸோ இவங்க டீல் பேச வரைக்கும் மறைஞ்சு உட்காந்துருக்காங்க கையில் வெப்பன்ஸோட. ஸோ டாமி வந்து டீல் பேச வந்தவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உடனே அவன் பொட்டியை கீழே வச்சுட்டு 2 பொட்டி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது, 4 மூட்டை வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ டாமியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டியில் 10, இந்த பொட்டியில் 10, 20 கோடி இருக்குன்னு சொன்னோன்னே அப்போ டீல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொட்டியை எடுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷூட்டிங் நடக்குது. ஸோ ஃபயர் பண்ணோடனே டாமி கூட வந்தவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் டீல் செய்ய வந்தவனும் இறந்துட்டான். இவன் டாமி லாயர் கூட தப்பிக்க, அந்த பக்கம் ஹெலிகாப்டரில் அவன் தப்பிக்க. ஸோ அந்த சீன் அப்படியே முடியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாயர் பயந்து போய் கார் வேகமாக எடுத்துன்னு வந்து லாயரோட வீட்டாண்ட விட்டுட்டு, ஸோ நீ வந்து நாளைக்கு பேசிக்கலாம் உன் ஹோட்டலுக்கு போ அப்படின்ற மாதிரி டாமி அனுப்பிச்சி விட்டுறான். ஸோ டாமி வந்து வீட்டுக்கு போனோடனே நம்ம ஃபெராரிக்கு வந்து கால் போட்டு இந்த மாதிரி ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது இந்த விஷயம். ஸோ எனக்கு வந்து இது சரி வரல, யாரோ இதை வந்து டீல் பேசுறதுக்கு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவங்களே பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஃபேலிக்கிட்ட. ஸோ ஃபேலி வந்து என்னாச்சு, பணம் அவங்ககிட்ட தானே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டாமி வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறான். அதாவது காசு வந்து என்கிட்ட இல்லை, ட்ரக்ஸும் நான் எடுக்கல, நடந்த ஃபயரிங் ஆக்சிடெண்ட்டில் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஓடி வந்துட்டோம், என் கூட வந்து இறந்துட்டாங்கன்னொடனே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெராலிக்கு புரிய மாட்டேது. அவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி அது என் காசு டாமி, நீ என்னை ஏமாற்றணும்னு நினைக்காத, நீ ஏமாத்துறதுக்கு நான் இல்லை, என் மண்டையில் மிளகா அழிக்காத அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறான். ஸோ டாமி வந்து டென்ஷன் ஆகிடுது அவனுக்கு. ஸோ உனக்கு தேவை உன் காசு தானே, அந்த காசை நான் எப்படின்னா உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன், இந்த மாதிரி பேசுகிற வேணாம் வச்சுக்காத, உன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷமாக நான் வந்து ஜெயிலில் இருக்கேன், நீ ஒருத்தனை போட்டு தள்ள சொன்னேன், அவனை பண்ணதுனால தான் நான் 15 வருஷம் ஜெயிலில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதெல்லாம் 2 பேரும் பேசிட்டு கோவத்தில் ஃபோன் அடிச்சுட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா லாயர் வீட்டுக்கு போகிறான் டாமி. லாயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்து போயிருக்கார் போல். அவர் வந்து யார் எங்கே வந்து என்னை வெட்டுவாங்கன்னே தெரில, எவன் என் தலையெடுப்பானே தெரில, எனக்கு வெளில போகிறதுக்கே பயமாக இருக்குது, நம்ம நேற்று பண்ண போகிற டீலில் ட்ரக்ஸும் மிஸ் ஆகிடுச்சு, நம்ம பணமும் மிஸ் ஆகிடுச்சு, ஃபெராரி நம்ம என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்து பேசின்னு இருக்காரு. ஸோ அப்போ வந்து டாமி கெத்தாக திரும்பி இதை பாரு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், இப்போ நம்மளுக்கு தேவை அந்த பணம், அதே மாதிரி யார் இந்த வேலையை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்ச கையோடு அவனை அங்கேயே சாப்பிடிக்கணும், என்ன புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே லாயர் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நீ வந்து நான் இங்கே ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு பதில் நீ அங்கே போய் பாரு, ஸோ அங்கே கவர்னர் இருப்பார், அவரோட பார்ட்டி தான் அது, அங்கே போய் அந்த இன்ஃபர்மேஷன் கிடையாது செக் பண்ணி நிறைய பெரிய கைங்களாம் வருவாங்க அங்கே அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உடனே டாமி சரி நல்ல யோசனையாக தான் இருக்குது,
நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஸோ உடனே லாயர் கூப்பிட்டு நிறுத்திட்டு, "என்னடா இதே ட்ரெஸ்ஸோட தான் போறியா?" அப்படின்னு கேட்குறான். "ஆமாம், இது என்ன குறைச்சல்?" அப்படின்னு அவன் கேட்டோடனே, "இந்தா நீ கார்டு எடுத்துக்கோ. நீ போயிட்டு துணி கடையில் போய் இந்த கார்டை கொடுத்து நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி என் பேர் சொல்லு. நல்ல ட்ரெஸ் தருவாங்கன்னே." அவன் அப்படியே துணி கடைக்கு போய்ட்டு ஒரு நல்ல கோட் செட்டு வாங்கி போட்டுக்கிறான். அப்படியே நல்ல ட்ரெஸ் போட்ட கையோட எதிர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பைக் இருக்குது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா திருடிட்டு நம்ம பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாமி வந்துடுறான். ஸோ பார்ட்டி வந்து பார்த்தா எல்லாமே ரொம்ப கிராண்டாக இருக்குது. அப்புறம் கர்னல் வந்து பார்த்துட்டு டாமி கிட்ட, "ஓ, நீங்கள் தான் லாயருக்கு பதில் வந்திருக்கீங்களா? ஸோ அவருக்கு என்னாச்சு? எதனா உடம்பு முடியலையா? ஏன் வர முடியல வராரு?" அப்படின்னு. அதே மாதிரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலனால வர முடியல அவரால். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாமி. நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, இந்த ஊருக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கர்னல் கேட்கும்போது, "நான் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் விஷயமா தான் வந்திருக்கேன், வியாபாரத்துக்காக." அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஸோ கர்னல் வந்து, "சரி, ஓகே, பிஸ்னஸை பற்றிலாம் இங்கே பேச வேணாம், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவங்க டாக்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி டாமியை கொண்டு போயிட்டு மற்ற கெஸ்ட் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே டாக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரையும். ஸோ அப்படியே அங்கே போயிட்டு நல்லா பெரிய கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவங்க டாக்டர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அதிபர் முதற்கொண்டு எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷர்ட் போட்ட ஒரு குண்டர் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து மீட் பண்ணிட்டு, "உன் பார்ட்டினாலே எப்பவுமே ஜாலியாக தான் இருக்கும்." அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. பேசிட்டு நம்ம டாமி நோட்டீஸ் பண்ணிடுறாரு. ஸோ டாமி கிட்ட பேச்சு கொடுக்கும்போது உடனே நம்ம டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, "எனக்கு கிளப்பில் ட்ராப் பண்ணிட்டு அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு." உடனே கிளப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ட்ராப் பண்ணிட்டு நம்ம லாயரை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா டாமி வந்துடுறாரு. ஸோ டாமி வந்து இந்த மாதிரி எதனா இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல எனக்கு, எல்லாமே பெரிய கையாக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னோடனே நம்ம லாயருக்கு ஒன்றுமே புரியல. ஸோ டாமி வந்து அப்போ எதனா லோக்கல் ரோடிஸ் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கறக்கணும் அப்படின்போது லாயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை சொல்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்பில் இருப்பான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ரோடி தான் அவன்கிட்ட எதனா இன்ஃபர்மேஷன் கறக்க முடிஞ்சா பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அவனும் வந்து பார்த்தா அநியாயத்துக்கு நக்கல் பிடிச்சின்னு இருக்கான். இவன் டாமி பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே எதிர்த்து எதிர்த்து பேசினே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே டாமி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவனை அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிடுறான். போயிட்டு இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுனோடனே அவன் வந்து எங்கள் குக் ஒருத்தன் வருவான் அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டே, இங்கே ஒரு குக்கு வருவான், ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு வருவான், அவன் ஈவினிங் ஆனால் ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவன் எங்கன்னா போய் நின்று இருப்பான், அந்த தெரு முனையில் கூட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் மாதிரி சொல்லிட்டு, நீ வேணா அங்கே போய் செக் பண்ணி பாரு, லேட் பண்ணாத, அங்கே போய் பாருனோடனே டாமி உடனே டென்ஷன் ஆகிட்டு, இப்போ நான் போவேன், அங்கே அவன் இல்லைன்னா மறுபடியும் வந்து உன்னை சாவடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ அதே மாதிரி அவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்தா உண்மையிலேயே அவங்க வந்து நின்று இருக்கான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபோன் கால் பேசிகிட்டே இருக்கான். நம்ம டாமி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறத பார்த்துட்டு, "நீ என்னத்துக்கு இங்கே பண்ணுற, என்ன வேலை உனக்கு?" அப்படின்னு. "நான் அவன்கிட்ட பேசுறது தான் வந்திருக்கேன்" அப்படின்னு டாமி சொல்கிறான். ஸோ அது கேட்காம அவன் அடிக்கிறான். உடனே டாமி வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கிறான் திருப்பி. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன் செல்ஃபோன் ஆக்குபை பண்ணிட்டு அதை எடுக்க போகும்போது ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ஸ். ஸோ இந்த கேரக்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, "என்னடா தேடுனீங்க நீ? நீ தொலைச்ச ட்ரக்ஸியா? இல்லை எங்கள் அண்ணனோட உயிரியா?" அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஸோ உடனே டாமிக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் போல இந்த விஷயம். ஸோ உங்கள் அண்ணன் சாவுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி தட்டி முழுப்புறான். அப்போ வந்து லான்ஸ் உடனே, "இதை பாரு, என்னால் இந்த ஊரில் என்ன பண்ண முடியும்? தனியாக எதனா பண்ணிட முடியுமா உன்னால்?" அப்படின்ற மாதிரி கேட்குறான். சொல்லி முடியறதுக்குள்ள பின்னாடி அவங்க ஆளுங்க வந்துடுறாங்க. உடனே லான்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கன்று கொடுத்துட்டு என்னை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஸோ லான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமியை வந்து காப்பாற்றுறான். காப்பாற்றி நம்ம லாயர் வீட்டில் விட்டுறான். ஸோ லாயர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் டாமி தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறான் பிஸ்னஸ்க்காக. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் அதிபதி அதுக்காக நிறைய வேலை செய்கிறான். அவருக்கு எதிர்க்காக போராட்டம் பண்ணவங்க கிட்ட நடுவில் போயிட்டு பிரச்சனை பண்ணி அவங்களுக்குள்ளே சண்டை வர வச்சு அந்த போராட்டத்தை கலைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறான். அப்புறம் அவருக்கு பிடிக்காத சில பில்டிங் இருக்கும், அவங்களோட பில்டிங் வந்து உள்ளே வெடிக்க வைக்கிறான். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்கான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாயர் அவனுக்கு பிடிக்காத ஒருத்தன் இருப்பான். அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரம்புதாலியை வெட்டி சாவடிக்கிறான். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் பார்த்துன்னு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் கூப்பிட்டு, "இந்த மாதிரி உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குப்பா, டியாஸ் இருக்கான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எங்கேயோ போகிறான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஆள் வேணும், அவன் ஒரு ஆள் வருவான், அவனை கூட்டிகிட்டு நீ போயிட்டு கொஞ்சம் சேஃப்டிக்கு இரு" அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறான். ஸோ டாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். வந்து பார்த்தா நம்ம ஆளே வந்து பார்த்தீங்கன்னா லான்ஸ் தான். ஸோ லான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு, "ஓ, நீ தான் நான் அந்த ஆள், உன் கூட தான் சேர்ந்து இப்போ நான் வேலை பார்க்க போகிறேன்னா, சரி, ஓகே, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை" அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு ஸோ போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே தியாஸ் வரான். ஸோ தியாஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் கொடுத்த வெப்பன்ஸ்லாம் உங்ககிட்ட கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே டாமியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது, நீ மேலே லெஃப்ட்டில் இரு, நான் ரைட்டில் இருக்கேன், ஸோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க பொசிஷனில் போய் நின்றுக்கிறாங்க. ஸோ டியாஸும் வெயிட் பண்ணுறான் டீல் பண்ணுறதுக்கு. கரெக்டாக டீல் பண்ணுறதுக்கு 2 பேர் வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஷூட் அவுட் நடக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமியும் லான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க டியாஸு. அப்போ பைக்கில் வந்து 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூட் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை சாவடிச்சுட்டு இன்னொருத்தனை சேஸ் பண்ணி சாவடிச்சு நம்ம டாமி வந்து பார்த்தீங்கன்னா சூட் கேஸை திருப்பி கண்டுபிடிச்சி எத்தனை தியாஸ் கிட்ட கொடுக்குறாரு. ஸோ தியாஸ் வந்து அதை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஸோ, நல்ல வேலை பார்த்த, உன் பேர் என்ன? ஓ, டாமியா, சரி சரி, ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ நம்ம டாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியல. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தியாஸ் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு, இவன் உண்மையிலே நல்லா இருக்கான், நல்லா வேலை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி
ஒரு மனசுக்குள்ளேயே நெனச்சுட்டு இருக்காரு. ஸோ டாமி வந்தோனே, "நீ இந்த பாரு எனக்காக வேலை பார்க்கணும்" அப்படின்னோனே, டாமி வந்து, "இல்ல நான் பணத்துக்காக தான் வேலை பார்ப்பேன்" அப்படின்ற மாரி பேசும்போது, "இல்ல நீ எனக்காக வேலை பார்க்கணும். உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் தரேன்" அப்படின்ற மாரி சொன்னோனே, டாமி ஓகேன்றான். ஸோ டாமி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன சாவடிக்க சொல்லி ஒரு மிஷின் தரான். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவன் தப்பிச்சு போய் பில்டிங்கில ஒளிஞ்சுப்பான். அதனால லான்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த பில்டிங்குள்ள பூந்து அவனையும் சாவடிச்சு அந்த மிஷினையும் பார்த்தீங்கன்னா முடிப்பான். ஸோ தியாசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கையான கையாவே மாறிட்டான் நம்ம டாமி. இப்படியே நாட்கள்லாம் போகுது. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, தியாஸ வந்து டாமி வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். டாமி வந்து தியாஸ் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். கூப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தியம் மாரி கத்தின்னு இருக்கான். என்னன்னு பார்த்தா, அவனுக்கு புடிச்ச டேப் ரிக்கார்டர் ஒண்ணு வேலை செய்யலையாம். அதனால கன் எடுத்து சுட்டுட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாமி சிக்மா மாரி, "நீங்க கேபிள்ல போட்டா தான் அது ஆன் ஆகுன்ற" மாரி ரிப்ளை பண்றான். பார்த்தா கேபிளே போடல. ஸோ போடாம இருந்தனால எதுவும் ப்ளே ஆகல. சரி அந்த கதைய விடுவோம். "நீ வா, உனக்கு நெறைய வேலை இருக்கு" அப்படின்ற மாரி கூப்பிட்டு சின்ன சின்ன மிஷின்ஸ்லாம் குடுக்குறாங்க. அதே மாரி டாமியும் பண்றான். ஒரு நாள் டாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லான்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. அந்த ட்ரெஸ் எடுத்தவனும் என் அண்ணன சாவடிச்சவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் பப்புக்கு. ஸோ அங்க போய் பார்த்தா லான்ஸ் இல்ல. அதனால அந்த லோக்கல் ரவுடி பார்த்தீங்கன்னா அடிச்சு அவன்கிட்டருந்து இன்ஃபர்மேஷன கறக்குறான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயத்துல எல்லாத்தையும் சொல்லிடுறான். இந்த மாரி வந்தாங்க 4 பேரு வந்து தூக்கின்னு போயிட்டாங்க அவன. இங்க தான் தூக்கின்னு போயிருப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு அட்ரஸ் சொல்லிட்டு, அங்க போய் பார்த்தா அங்க எக்கச்சக்கமான ஆளுங்க இருக்காங்க. ஸோ இந்த மிஷினே வெறித்தனமா இருக்கும். அங்க இருக்க எல்லாரையும் சுட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லான்ஸ நம்ம காப்பாத்துவோம். ஸோ லான்ஸை காப்பாற்றினோடனே அவன் உடனே எழுந்து ஃபஸ்ட்டு வார்த்தையே, "அவன் தியாஸ் தான், என் அண்ணனை கொன்னவனும் உன் டக்ஸை திருடினவனும் அவன் தியாஸ் தான்" அப்படின்னு சொன்னோடனே டாமிக்கு ஒரே ஷாக்கு. ஸோ தியாஸ் நம்மளை சாவடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தியாஸை சாவடிக்கணும், நீ வா முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டு க்யூர் பண்ணிப்பாங்க. ஸோ க்யூர் பண்ண அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தியாஸை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணி லான்ஸும் டாமியும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு தியாஸோட வீட்டுக்குள்ளே போவாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, தியாஸ் அவன் வீட்ல இருக்க சிசிடிவி கேமரா மூலியமா பார்த்துருவான். ஸோ பார்த்துட்டு டாமியும், லான்ஸும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆள் செட் பண்ணுவான். பட் அது எல்லாத்தையும் டாமியும், லான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அசால்ட்டாவே சாவடிச்சுட்டு உள்ள வந்துருவான். ஸோ உள்ள வந்ததுக்கப்புறம் வேற வழியே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, தியாஸ் அவன் கையிலேயே கன் எடுத்துட்டு வெளில வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ அதுக்கு வாய்ப்பே குடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா, டாமியும், லான்ஸும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. தியாஸ் பயந்து அவன் ரூம்குள்ள போய் நிப்பான். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபயர் பண்ணி அவன் குண்டடிப்பட்டு கீழ விழுந்துருவான். ஸோ குண்டடிப்பட்ட தியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தவழ்ந்துக்கிட்டே கிட்ட வருவான். லான்ஸ் அவன் காலாலேயே ஒண்ணு எட்டி உதைச்சு, "இது என் அண்ணனுக்காக" அப்படின்ற மாரி சொல்லுவான். உடனே தியாஸு டாமிய பார்த்து கைய தூக்கி, "நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு தெரியும்னு" சொல்லுவான். பட் அப்படியே 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுருவாங்க அவன. ஸோ தியாஸோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டாமி கைக்கு போயிடுச்சு. ஸோ டாமின்னு சொல்றத விட அவங்க கூட இருக்க எல்லாருக்கும் சொந்தமானது அப்படின்ற மாரி வச்சுப்போம். ஸோ லான்ஸு, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் அதிபர், அதுக்கப்புறம் நம்ம லாயர். இவங்க 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, "இது நம்மளுக்கா? இனிமே நம்ம ப்ராப்பர்ட்டி அது. இனிமே நம்ம ராஜ்யமான்ற" மாரி பேசினே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாயர் திடீர்னு வந்து இந்த மாரி தியாஸ் செத்துட்டான்னு சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க இனிமே மாமூல் தரமாட்டாங்க. இனிமே நம்மளுக்கு பைசா வசூல் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம டாமி வந்து பார்த்தீங்கன்னா, மாமூல் தராம இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாமூல் தராத இடமெல்லாம் தேடி தேடி நாஸ்தி பண்ணுறான். ஸோ மால்ல போயிட்டு கண்ணாடி உடைச்சான். ஸோ பார்ல போயிட்டு அங்கேயும் பிரச்சனை பண்ணி பிளாக்மெயில் பண்ணான். ஸோ இப்படிலாம் பண்ணா பயமுறுத்தி வச்சா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாமூல் தருவாங்கன்ற மாரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிண்டிங் கடைய வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுறான் நம்ம டாமி. ஸோ வாங்கிட்டு இந்த மாரி பிரிண்டிங்கில வந்து கள்ள நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும் நீங்க அப்படின்னும்போது, அங்க இருக்க எக்ஸ்பர்ட் வயசானவர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பிளேட் இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க முடியும்னு சொல்லவே, நம்ம மறுபடியும் லோக்கல் ரவுடி போய் அடிக்கிறான். ஸோ லோக்கல் ரவுடி எங்க இருக்குன்னு ஒரு இடத்த சொன்னோனே, அங்க போயிட்டு பிளேட்டையும் கண்டுபிடிச்சு குடுக்குறாங்க. ஸோ கள்ள நோட்டையும் அடிக்க சொல்றான். கள்ள நோட்டு பிசினஸ் நல்லா போகுது. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால் வருது. இந்த மாரி பிரிண்டிங் பிரஸ்ஸு அந்த இடத்துல இருக்கிற தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாமி வந்து என்னன்னு கேட்கும்போது, இந்த மாரி ஒரு 4 பேர் வந்தாங்க. ஸோ சன்னி ஃபெராரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மாமூல் கேட்டாங்க. நான் வந்து தர முடியாதுன்னு சொன்னேன். உடனே என்ன அடிச்சுட்டாங்கன்னோனே, "யாரு? சன்னி ஃபெராரியா? அவனா?" அப்படின்ற மாரி கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறான் டாமி. இங்க தான் வந்து மெயின் கதையே. ஸோ நம்ம வந்து டாமி வந்து பார்த்தீங்கன்னா, ஆள கூட்டின்னு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே சன்னி ஃபெராரியோட ஏரியால இருக்க ஆளுங்கள வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு சாவடிச்சிடுறான். "என் கால் மேலடா கை வைக்கிறன்ற" மாரி. ஸோ அதுக்கப்புறம் ஜாலியா மிஷின்ஸ் ரோமிங்லாம் பண்ணின்னு இருக்கும்போது ஒரு கால் வருது. இந்த மாரி லான்ஸ் கிட்ட லாயர் கிட்ட இருந்தோம். அவங்க வந்து "உங்ககிட்ட உடனே பேசணும் வான்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. போனா 2 பேரும் பார்த்தீங்கன்னா, செம்ம பீதியில இருக்காங்க. ஸோ லாயர்லாம் வந்து புலம்புறான் அப்படியே. இந்த மாரி "உன்னோட பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராரு இந்த ஊருக்கு. ஸோ நார்த்லேருந்து சவுத்துக்கு வரான் அந்த கட்டக்காலன். ஸோ நம்மள உயிரோட விடமாட்டான். நீ அவன ஏமாத்துன விஷயம் எல்லாமே தெரியும். நீ இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணி இந்த பில்டிங் ஆக்குபை பண்ணியிருக்க. இந்த ஏரியாவ நீ தான் ரூல் பண்றேன்னு தெரிஞ்சா இன்னும் காண்டாவான்" அப்படின்ற மாரி பேசுறாங்க. ஸோ லான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான் பேசுறான். உடனே டாமிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. உடனே லான்ஸ் கிட்ட இந்த மாரி "நம்ம ஆளுங்கலாம் நிக்க வை, ரெடி பண்ணு" அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பிச்சிடுறான். ஸோ டாமி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே லான்ஸு, லாயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டி நெறைய காசு எடுத்துட்டு கீழ வரான்.
நம்ம ஆளு சன்னி ஃபெராரி வந்தோடனே டாமி தான் பார்க்குறான். பார்த்துட்டு, "என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வரேன், ஒரு ஹக்கிஸ்லாம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுகிறான். ஸோ இன்னும் என் மேலே இவன் கோவமா தான் இருக்கிறான் போல, முறைக்கிறான். "இதோ பாரு, நீ 15 வருஷம் ஜெயில்ல இருந்தது வந்து உனக்காக இல்லை, நீ எனக்காக. நீ வந்து என் அடிமை" அப்படின்ற மாதிரி நக்கலாவே பேசுகிறான். ஸோ டாமி வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கு தேவையான காசு இந்த பொட்டியில் இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீ எடுத்துகிட்டு போயிடு. உனக்கும் எதுக்கும் இந்த மாதிரி எந்த சம்பவமும் இல்லை" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ உடனே ஃபெராரி, "யார் எனக்கு சம்மதம் இல்லையா? உன்னை வளர்த்து விட்டதே நான் தான். இந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் மூலதனமே நான் தான். நீ என்னையே எனக்கு மேலே போகணுன்னு பார்க்குற, நீ என்னை எதிர்த்து நிற்கணும்னு பார்க்குற. நான் உன்னை ரொம்ப நம்புறேன் டாமி. ஆனால் நீ வந்து என்னை ஏமாற்றிட்ட. நீ பிழைக்க தெரியாதவனா இருக்க. உனக்கு பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரில. நீ வடிகட்டின முட்டாள்" அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு, "அட்லீஸ்ட் உன் கூட இருக்க ஒருத்தனுக்காவது பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிக்கிறான். ஸோ அப்படி சிரித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா, டாமிக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தா லான்ஸ் உடனே ஃபெராரி பக்கம் போய் நிற்கிறான். அப்போ டாமிக்கு உடனே ஷாக்கு. ஸோ டாமி லான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, "இதுதான் பிஸ்னஸ், இப்படி தான் பிழைக்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டாமி உடனே, "நீ வந்து இது எல்லாத்தையும் இழந்துட்ட" அப்படின்ற மாதிரி சொன்னான். உடனே லான்ஸ் வந்து, "நான் இதெல்லாம் இழக்கல, உன்னை தான் இழந்தேன். உண்மையான பணம் அந்த லாக்கரில் பத்திரமா இருக்குது, இது ஃபேக்" அப்படின்னோடனே ஃபெராரி வந்து, "இது ஃபேக் மணின்னு எனக்கு தெரிஞ்சு நான் இதை எடுப்பேன்னு நினைக்கிறியா? எப்படி பயங்கரமான பிளானா? ஸோ பிஸ்னஸ்னால் இப்படி தான் பண்ணணும்" அப்படின்னோடனே, "அப்படியா, உங்ககிட்டலாம் என்னால் சரண்டர் ஆக முடியாது, வா ஒரு கை பார்த்துடலாம்" அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரே ஃபைட் தான் அங்கே. ஸோ மிஷின் நடக்குது, எல்லாரையும் சாவடிக்கிறான் ஃபெராரி அவங்க ஆளுங்கள. ஸோ மேலே வந்து லான்ஸ் இருக்கான், வரைஞ்சி கவர் எடுத்திருக்கான். அவனையும் பார்த்தீங்கன்னா விட்டு வைக்கல. லான்ஸு முதுகில் ஊத்துறதுனால அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறான் நம்ம டாமி. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா ஃபெராரி இருக்கான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடியாள் எல்லாரையும் சாவடிச்சுட்டு அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா சாவடிக்கணும் நம்ம ஆள். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ வடிகட்டின முட்டாள், எனக்காக வேலை செய்யாமல் நீ என்னை ஏமாற்றிட்ட" அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா அவனை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசுகிறான். ஸோ டென்ஷனான நம்ம டாமி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சாவடிச்சுட்டு கடைசியில் சன்னி ஃபெராரியும் வந்து பார்த்தீங்கன்னா சாவடிச்சிடுறான். ஸோ சாவடிச்சுட்டு அப்படியே மாஸா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட நடு படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்றான். அப்போ நம்ம லாயர் வந்து எழுந்தோடனே லாயரும் இனிமே நினச்சி கன்னை தூக்குறான். ஸோ லாயர் வந்து, "ஓ மை காட் டாமி, என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி இருக்க?" அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, "அது ஒன்றும் இல்லை, கூட வேலை செஞ்சவங்களோட சின்ன தகராறு" அப்படின்ற மாதிரி சொன்னோடனே லாயர் வந்து எல்லாமே புரியுது. "ஓ ஓகே ஓகே, எனக்கும் இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நீ தானே ஜெயிச்ச" அப்படின்ற மாரி ஜாலியாக பேசுகிறான். ஸோ டாமி வந்து பார்த்தீங்கன்னா லாயலாக, ஹானஸ்ட்டாக ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு ஆள்னா லாயர் தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கூட இருக்கான். ஸோ அவன் ஒரு நல்ல கேரக்டருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு அவனை. ஸோ இந்த மாதிரி லாயர் வந்து பார்த்தீங்கன்னா பேசினே இருக்கான். டாமி வந்து எழுந்து, "நீ என்ன நினைக்கிற இதை பற்றி?" அப்படின்ற மாதிரி சும்மா கேட்குறான். "எதை பற்றி?" அப்படின்னு கேட்டோடனே டாமி வந்து, "இதுக்கப்புறம் நாத்துன்னு ஒன்று கிடையவே கிடையாது, எவனும் நம்மளை வந்து வாலாட்ட முடியாது" அப்படின்னோடனே உடனே லாயருக்கு செம்ம ஷாக்கு. "அப்படின்னா இனிமே நம்ம தான், அதாவது நீ தான் இந்த இடத்துக்கு கேங்ஸ்டரா, டானா?" அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ டாமி வந்து, "அப்படியும் வச்சுக்கலாம். இனிமேல் நார்த்லேருந்து எவனும் வந்து நம்மக்கிட்ட வாலாட்ட முடியாது, எவனும் நம்மளை முறைக்க முடியாது, எவனும் நம்ம முதுகில் குத்த முடியாது. இதுதான் உண்மையான பிஸ்னஸ். நம்ம நம்ம இந்த பிஸ்னஸை பண்ண போகிறோம்" அப்படின்ற மாதிரி கெத்தாக பேசிட்டு ஸோ அந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ இந்த கேமோட ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பக்காவா ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி வைஸும் சரி, கேம் ப்ளே வைஸும் சரி சூப்பராக இருக்கும். ஸோ நீங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கதைய வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா, நீங்க இது விளையாடி பார்த்தா தான் தெரியும். ஸோ உங்ககிட்ட லேப்டாப் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, அப்ப என்னால விளையாட முடியல, இப்பயும் என்கிட்ட இல்ல அப்படின்னா, இது மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது இந்த கேமு. ஸோ வைஸ் சிட்டியும் அவைலபிளா இருக்கு. இதோட டெஃபினிட்டிவ் வெர்ஷனும் இருக்கு. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும் இந்த கேமு. ஸோ அதேமாரி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாரி நெறைய கேம் ஸ்டோரீஸ்லாம் உங்களுக்கு வேணும், இன்னும் நான் இந்த மாரி நெறைய கேம் ஸ்டோரீஸ்லாம் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆசமான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் அட்டாமிக் பாய் சைனிங் ஆஃப்.